என்னை விட்டுட்டு நான் என்ன 3 சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கீல்ல, உன்னால தான்டா நான் இப்போ உன்னை நினச்சி இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாரு நல்லா தனியான ஒரு வாழ்க்கையை 6 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி தான் ப்ராமிஸ் பண்ணுறதை மீறி இருப்பா. நம்ம குழந்தை வேணாம், ப்ராமிஸா ப்ராமிஸ், ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாம். படத்துல வந்து அந்த டிமாண்டி காலனியோட ஒரு புக் ஒன்று வரும். அந்த புக்கை படிக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு தான் வந்து கோப்ரா ஸ்கிரிப்ட் புக்கு. அதை படிச்சீங்கன்னா செத்துருவீங்களா. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரியா போய்கிட்டு இருந்தது, கனெக்ட் பண்ணதெல்லாம் ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போது நட்சத்திரத்தை வரைஞ்சானுங்க செவுத்துல. முடிஞ்சு தமிழ் சினிமாவுக்கும் நட்சத்திரத்திற்குமான தொடர்பு அப்படி. டிமாண்டியோட புக்கை படிச்சுட்டு கூட உயிரோட இருந்துடலாம், வாய்ப்பு இருக்கு. நட்சத்திரத்தை தொட்ட நீ கெட்ட, துருவ நட்சத்திரத்தை தொடங்கி நட்சத்திரம் நகர்கிறத தாண்டி ப்ளூ ஸ்டார் வரைக்கும் இவ்வளவு ஏன் டிமாண்டே கால் இப்போ வரைக்கும் நட்சத்திரத்தின் காவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.